நாடு முழுவதும் பாராளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் 7வது மற்றும் கடைசி தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் மற்றொரு தொகுதியான வாரணாசி தொகுதியிலும் இன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வாரணாசியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு நேற்று முன்தினம் வருகை தந்தார். முதல் நாளான நேற்று முன்தினம் மாலை கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசித்து விவேகானந்தர் பாறையில் 3 நாள் தியானத்தை பிரதமர் மோடி அன்று இரவு தொடங்கிய நிலையில் நேற்று 2வது நாளாக அவர் தியானத்தை தொடர்ந்தார். முன்னதாக நேற்று காலை கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து சூரிய உதயத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் அவர் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டார். பின்னர் விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் தியானத்தில் ஈடுபட்டார். தியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. 2019 தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கேதார்நாத் குகையில் இதே போன்ற தியான பயிற்சியில் ஈடுபட்டார் என்பது நினைவு கூறத்தக்கது. இதற்கிடையில் நேற்று விவேகானந்தா பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு திடீர் அனுமதி வழங்கப்பட்டது. காலை 8 மணி முதல் அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் விவேகானந்தா பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய செல்போன் உடைமைகள் ஏதும் எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதேபோல் அங்கு வருபவர்களின் ஆதார் விவரம் பெற்ற பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் முதல் தளத்துக்கு மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். பாராளுமன்ற மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் 132 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் கடல் நடுவே சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கி 45 மணி நேரத்துக்கு தியானம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் நரேந்திர மோடி தனது 10 ஆண்டு பதவி காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதனை நேரத்தை செலவிட்டதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக விதிகள் விதித்துள்ளதால் அரசு செலவில் செயல்பட்டதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான அரசு விவகாரங்களில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்ற கேள்வி அவ்வப்போது எழுந்துள்ளது. ஆனால் மௌனமான வார்த்தைகளில் மட்டுமே கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய மோடி முடிவு செய்துள்ள நிலையில் சவுத் பிளாக்கில் யார் பொறுப்பு வகிக்கும்? ஜூலை 6, 2022 அன்று வெளியிடப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் பட்டியலின்படி பிரதமருக்கு அடுத்தபடியாக மூத்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரிசையில் உள்ளார். எனவே தொழில்நுட்ப ரீதியாக அவர் தியானம் செய்வதால் பிரதமர் தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் அவர் பொறுப்பேற்க வேண்டும். மோடியால் துணை பிரதமராக யாரும் நியமிக்கப்படவில்லை. அவரது முதல் பதவி காலத்தில் செப்டம்பர் 2014 அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்த போது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவசர அரசு வேலைகளை கையாள மோடியால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார். இதற்கான குறிப்பும் வெளியிடப்பட்டது. மே 30 அன்று மோடி தனது 2 நாள் பின்வாங்கலுக்கு புறப்பட்ட நாளன்று PMOவில் இருந்து எந்த பத்திரிகை செய்திகளும் வெளியிடப்படவில்லை. பிரதமர் அலுவலகத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவர் கூறுகையில் அவர் அணுசக்தி கட்டளையின் ஒரே தலைவராக இருப்பதால் அவர் செயல் பிரதமரை நியமிக்க வேண்டும். அவர் மேலும் கூறுகையில் ஒருவரை பொறுப்பாளராக நியமிக்காதது மிகவும் பொறுப்பற்றது. முன்னாள் அமைச்சரவை செயலர் ஒருவர் கூறுகையில் சீனா அல்லது பாகிஸ்தானுடனான தீவிரமான எல்லை சூழல் போன்ற மிக அவசரமான விஷயங்களில் பிரதமர் முற்றிலும் பேசாமல் இருக்க முடியாது. அத்தகைய நிகழ்வில் அவர் தியானத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இருப்பினும் வழக்கமான விஷயங்களை அவரது அமைச்சரவை மற்றும் மூத்த அமைச்சர்கள் கையாள முடியும். முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஒருவர் தெளிவான பதில்கள் இல்லை. ஆனால் 3 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக அரசாங்கம் அநேகமாக தானே இயங்கிக் கொண்டு அமைச்சர்கள் இல்லாமல் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பாலோர் எப்படியும் தேர்தல் முறையில் இருக்கிறார்கள் அல்லது குறைந்தபட்சம் நான் சேவையில் இருந்த போது இது பழகியது. ஆனால் இறுதியில் ஒரு பிரதமர் முடிவிற்கு அழைப்பு விடுக்கும் சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் அவர் தொந்தரவு செய்ய வேண்டுமா என்று PMO ஒரு முடிவை எடுத்து பின்னர் அறிவுறுத்தல்களை கேட்கலாம். மூன்றாவதாக பிரதமர் எப்பொழுதாவது முழுமையாக தொடர்பு கொள்ளாதவராக இருந்தால் நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். அது மட்டும் நடக்காது. அணுசக்தி நெறிமுறையை நன்கு அறிந்த ஒரு மூத்த முன்னாள் அதிகாரி பிரதமர் அல்லது கட்டளை சங்கிலில் உள்ள எவரும் இயலாமை அல்லது கொல்லப்பட்டாலோ அல்லது இல்லாமலோ இருந்தால் அணுசக்தி தரப்புக்கு தெளிவான அதிகாரம் மற்றும் வாரிசு உள்ளது. தற்காப்புக்கும் இதே நிலைதான். மற்றொரு முன்னாள் PMO அதிகாரி தொழில்நுட்ப ரீதியாக யாரும் பொறுப்பேற்க தேவையில்லை. அவர் தியானத்தில் இருக்கிறார். ஆனால் இயலாமை இல்லை. எந்த வகையான மருத்துவ கமாவிலும் இல்லை. இது சுயமாக திணிக்கப்பட்ட தனிமைப்படுத்தலாகும். மேலும் அவசர நிலை ஏற்பட்டால் அதை மீறலாம். அவர் தொடர்ந்து கூறினார். வணிக விதிகள் மிகவும் தெளிவாக உள்ளன. நமது சுற்றுப்புறத்தில் அணுசக்தி செயல்பாடு மட்டுமே நடக்கக்கூடிய கணிக்க முடியாத சூழ்நிலை மற்றும் மதச்சார்பற்ற நிபந்தனைகளை மீறி பிரதமரை எச்சரிக்குமாறு நெறிமுறை கோரும். கேதார்நாத்தில் உள்ள ருத்ரா தியான குகைகள் 2019 மோடி அங்கு தியானம் செய்ததால் கேமராமேன்களையும் சுற்றுலா பயணிகளையும் திரளாக ஈர்த்தது. ஆனால் 17வது பொது தேர்தலின் இறுதி நாளில் 17 மணி நேரம் மட்டுமே அதில் செலவிட்டார். இந்த முறை 2 நாட்கள் ஆகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த முறை தேர்தல் நடத்தி விதிகள் மற்றும் அமைதியான காலகட்டம் இருந்த போதிலும் ஊடகங்களின் கார்பரேட் கவரேஜ்க்கு அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராததால் அதை கண்டித்தார். இந்த முறையும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் முறைப்படி புகார் அளித்தாலும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.